ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் தில்லுமுள்ளில் ஈடுபட பாஜக துணிந்து விட்டது, தனது செயல் திட்டத்தை தொடங்கி விட்டதாகவே பார்க்கப்படுகிறது. கடைசி கட்ட 2 கட்ட தேர்தல் இருக்கு இல்லையா, 6, 7 இந்த தேர்தல்களில் இதற்கான விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கு. 6ஆம் கட்ட தேர்தல் நடைபெற்ற கொல்கத்தா, அதாவது வெஸ்ட் பெங்காலில் இதற்கான திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் களத்தில் இறங்கியிருக்காரு அப்படின்றத பார்க்க முடியுது. அதற்கான ஆதாரத்தோடு நான் ஒரு வீடியோ போட போகிறேன். இவர்கள் என்ன செய்ய காத்திருக்கிறார்கள், எப்படி என்னென்ன திருட்டு வேலைகளை செய்ய காத்திருக்கிறார்கள் என்பதற்கான ஆதாரங்கள் வெளியிட்டிருக்கிறார் மம்தா பானர்ஜி. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? இப்போ என்ன அப்படின்னா, வெஸ்ட் பெங்காலில் தேர்தல் நடைபெற்ற போது அன்று மாலை என்ன சொல்கிறாங்கன்னா, தேர்தல் முடிந்த உடனே 62% வாக்குகள் பதிவாகிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இதில் என்னென்னா முதல் முறையாக அவங்க என்ன சீட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒடிசாவில் 5 நாடாளுமன்ற தொகுதிக்கு தேர்தல் நடைபெறுது. அது எப்போ நடைபெறுதுன்னா, மே மாதம் 20ஆம் தேதி ஒடிசாவில் நடைபெறுது. அப்போ நடைபெறும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அன்று சாயந்தரமே என்ன சொல்கிறாங்கன்னா, 5 மக்களவை தொகுதி நடந்த வாக்குப்பதிவு முடிவில் அன்று இரவு 11:30 மணிக்கு நிலவரப்படி 67.59%, 67.59% வாக்குகள் பதிவானதா தேர்தல் ஆணையம் தெரிவிச்சிருது. ஓகே அப்படின்னு இருக்கக்கூடிய கட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, திருப்பி அதை ரீஆல்டர் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் இந்த நிலையில் அதை திருத்தி மே 23ஆம் தேதி 73.5% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையமே சொல்லுது. சரியா? எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 67க்கும் 73க்கும் எவ்வளோ இருக்குது? 6 கிட்டத்தட்ட 5.30% ரைஸ் காட்டுறாங்க. அதாவது 3 நாள் கழிச்சு, எப்படி 3 நாள் கழிச்சு இன்றைக்கி வாக்குப்பதிவு நடக்குதுன்னா, அப்போ இன்றைக்கி நைட்டு சொல்கிறது தான் கிளியரானது. எல்லாமே வந்தால் தானே, அதிகாரிகள் வந்தால் தானே அதை சொல்ல முடியும். அதை சொல்லிவிட்டு 3 நாட்களுக்கு பிறகு அதில் ஆல்ட்ரு பண்ணுறாங்க. 5.5% வாக்குகள் அதிகமாக காட்டுறாங்க. அப்போ தொகுதிக்கு எவ்வளோ காட்டுறாங்க அப்படின்னா, சுமார் அந்த 4.7 லட்சம் வாக்குகள் உயர்த்தி காட்டுறாங்க ஒரு தொகுதிக்கு. அதாவது 5 தொகுதியை தான் அறிவிச்சிருக்காங்க. ஒரு தொகுதிக்கு 94,000 வாக்குகள் அதிகமாக காட்டுறாங்க. 94,000 வாக்குன்னா பார்த்துங்க. 10,000 5,000 தோக்குறவங்க இருக்காங்க, 1000 தோக்குறவங்க இருக்காங்க, 20,000 தோக்குறவங்க இருக்காங்க. 94 ஒரு தொகுதிக்கு 94,000 வாக்குகளை வித்தியாசமாக 3 நாள் கழித்து தேர்தல் ஆணையம் காட்டினது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தது இல்லையா? இது தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவங்க அங்கே ஜெயிக்கவே முடியாது, ஒரிசாவில் ஜெயிக்கவே முடியாது நவீன் பட்நாயக்கை தாண்டி. ஏன்னா அவர் அந்த மக்களுக்கு ஒரு கடவுள் மாதிரி ஆக்கிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். 5 முறை ஜெயிச்சிருக்காரு. 25 வருடமாக, கிட்டத்தட்ட 24-25 வருடங்களாக ஆட்சியில் இருக்கார். அடுத்து இப்போ அங்கே சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் அவர் தான் ஆட்சியை பிடிப்பார்ன்ற நேரத்தில் இவங்க எங்கே டேப் பண்ணுறாங்கன்னா, சட்டசபை தேர்தலில் பண்ணாமல் எம்பி தேர்தலில் மட்டும் பண்ணுறாங்க. 63,000 சில்லற சதவீதமாக இருந்த வாக்கு சதவீதம் 3 நாள் கழித்து என்ன ஆல்ட்ரு பண்ணி 73%, 67லேருந்து 73% காட்டுறாங்க. ஸோ இது நாடு முழுவதும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டது. அப்போ 5 தொகுதியும் ஜெயிக்கிறதுக்கு இவங்க வெளி பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு நடக்குது. இது தொடர்பாக எலெக்ஷன் கமிஷன் வேஸ்ட். ஏன்னா இவர்கள் பாஜகக்காரன் தான் எலெக்ஷன் கமிஷன்ற மாதிரி ஆயிடுச்சு, நல்லா தெரிஞ்சிச்சு. ஏன்னா இவர்களால் நியமிக்கப்பட்டவர்கள் தான் அந்த தேர்தல் ஆணையர்கள். இப்படி போயிட்டு இருக்கு. இதுக்கு இடையில் என்னென்னா, பாஜகவோட முன்னாடி திட்டம் என்னவா இருந்தது அப்படின்னா, 400 அப்படின்னு மக்கள் மனசில் ஃபிக்ஸ் பண்ணுறது சைக்காலஜிக்கலாக. சரியா? அதாவது நம்ம ஊரில் சொல்லுவாங்க, ஒரு மருத்துவர் இருந்தாரா, அந்த மருத்துவர் என்னென்னா, ஒருத்தருக்கு மருந்து கொடுக்குறாரு, எல்லாம் கொடுக்குறாரு, உங்கள் நோய் குணமாயிரும், 1 மாதம் நீங்கள் இந்த மருந்தை சாப்பிட்டீங்க அப்படின்னா முற்றிலும் குணமாயிரும், திருப்பி அந்த நோய் உங்களுக்கு வரவே வராது அப்படின்றாரு. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன்றாரு. என்ன பத்தியம் இருக்கணுமான்னு அந்த பேஷண்ட் கேட்குறான். அதுக்கு அவர் சொல்கிறார், இந்த மருந்தை சாப்பிடும்போது தப்பி தவறி குரங்க நினச்சிடவே கூடாது. குரங்க நினச்சிட்டு இந்த மருந்து சாப்பிட்டிங்கன்னா அந்த மருந்து வேலை செய்யாது, நீங்கள் மேலே பரவாமல் போயிடுவீங்க அப்படின்றாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது என்னென்னா, இப்படி சொல்லிட்டோம்னா இதுதான் மைண்ட் செட் பண்ணுறது அப்படின்றது. அதாவது எப்படின்னா, ஒரு மூளையில் ஒரு விஷயத்தை விதைத்து விட்டால் அதுதான் நினைவுக்கு வரும். ஸோ நீங்கள் மருந்தை குரங்க நினைக்காமல் சாப்பிடவே முடியாது. ஒருத்தர் மருந்து சாப்பிடும்போது எதுக்காக குரங்க நினைக்கிறான்? சம்மந்தம் இல்லாமல் ஒரு வீட்டில் ஒருத்தர் மருந்து சாப்பிட போகிறான், அவனுக்கு குரங்கு எப்படி ஞாபகத்துக்கு வரும்? சம்மந்தம் இல்லாமல் சிட்டியில் இருக்கவனுக்கு. ஆனால் குரங்கை நினைத்து மருந்து சாப்பிடக்கூடாதுன்னு அந்த வைத்தியர் சொல்லிட்டாருன்னா, அவன் சாக வரைக்கும் குரங்க நினைக்காமல் அவன் அந்த மருந்தை சாப்பிடவே முடியாது. ஸோ இதுதான் பாரதிய ஜனதா கட்சியோட டெக்னிக். 400 கூட்டணிகளோடு சேர்த்து நாங்கள் 320 வருவோம் அப்படின்ற திருட்டு வேலையை இவர்கள் மத்தியில் மக்கள் மூளையில் விதைத்தார்கள். அப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, 400 சொல்கிறாங்கன்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா, கோடி மீடியாவை வச்சு சர்வே மாதிரி போட்டு அதுலேயும் அதே சொல்கிற மாதிரி எங்கே பார்த்தாலும் 400-320 விதைத்து விட்டுட்டு இருந்தாங்க. அதுவும் உடைக்கப்பட்டு விட்டது மக்களோட சக்திகள்னால.
இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு அறுதி பெரும்பான்மை மாதிரி வந்துட்டோம்னா தேர்தல் கமிஷன் உள்ளே புகுந்து மிஷினை மாற்றுறது, மிஷினை டேப் பண்ணுற வேலையெல்லாம் விட்டுடலாம். ஆனால் எதுக்கும் நமக்கு தேவைப்பட்டா அப்படின்னு வைத்திருந்தால் தான் 2 தேர்தல் ஆணையர்கள் அவர்கள் பார்த்து நியமித்தார்கள் அப்படின்ற மாதிரி இருக்குது. பல குற்றச்சாட்டுகள் வர நேரத்தில் இன்றைக்கி வந்து மண்ணை கவி கொண்டு பாரதிய ஜனதா கட்சி டோட்டலாக தோற்றுரும், 150 சீட்டு கூட வராது அப்படின்னோடனே களத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். முதல்ல ஒடிசாவில் இறங்கியிருக்காங்க. இவரோட திட்டமே என்னென்னா, இவர்கள் வந்து தமிழ்நாட்டிலலாம் கை வைக்கவே மாட்டாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் வராதுன்னு தெரியும், இங்கே வந்துச்சுன்னா சந்தேகப்படுவாங்கன்றதுனால எங்கே வரும்னு சொல்லி பேசப்படுதோ உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத் போன்ற மாநிலங்கள், ஒரிசா போன்ற இடங்களில் வந்துருச்சு. பிஜேபி ஏற்கனவே செல்வாக்கு இருக்குது, யார் இல்லைன்னு சொன்னது? பிஜேபி தான் ஜெயிக்கணும்னு காலங்காலமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன எப்படி மாற்றி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம்ல. ஸோ அதற்காக தான் இந்த மாநிலங்கள் தேர்தலை வந்து தனியாக அவங்க வச்சது. எப்போனா 5ஆம் கட்டம், 6ஆம் கட்டம், 7ஆம் கட்டம்னு வச்சது காரணம் இதுதான். இப்போ வந்து தோக்க போகிறோன்னு தெரிஞ்சவொடனே தங்களுடைய ஆயுதத்தை கையில் எடுத்துட்டாங்க. இப்போ ஒரிசாவில் முதல் முறையாக இந்த ஆயுதத்தை கையில் எடுத்தவங்க. அடுத்து வெஸ்ட் பெங்காலில் தீதியை காலி பண்ணுறக்கா என்ன பெரிய பிளான் என்னென்னா, வாக்குப்பதிவு இயந்திரம் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு கயர் மாதிரி ஒரு டேக் மாதிரி போட்டு சீல் வைப்பாங்க. அந்த சீலில் வந்து எலெக்ஷன் கமிஷன் சிம்பிள் இருக்கலாம், இல்லை வந்து இந்த தொகுதி இந்த ஏரியா அப்படின்ற அந்த இது இருக்கும், டேக் இருக்கும். ஸோ அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பிஜேபி அப்படின்னு சிம்பிள் போட்டு வேறு டேக்கில் வேறு எதுவுமே போடல. எலெக்ஷன் கமிஷன் அது இது தொகுதி ஏரியா பூத்து பற்றிலாம் போடாமல் பிஜேபின்னு போட்டு சிம்பிளை போட்டிருக்கான். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த பெட்டியில் உள்ள வாக்குகள் பூரா பிஜேபிக்கு விழுகிற மாதிரி செட் பண்ணுங்கன்னு அர்த்தம். ஸோ இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த மம்தா என்ன பண்ணுறாங்க, உடனடியாக தேர்தல் கமிஷனே அவர்கள் ஆள் தானே, அவங்க போட்ட ஆள் தானே தேர்தல் கமிஷன், அவங்க எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. மம்தா கொந்தளிச்சு போயிருக்கிறாப்புல. அதுக்கான அந்த ஃபோட்டோவையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள், அதை நீங்கள் பாருங்கள். எனவே வந்து இவர்கள் வந்து திருட்டு திட்டத்தை அமல்படுத்துவதற்கும் இறங்கி அடிப்பதற்கும் எல்லா வகையிலும் இறங்கி விட்டார்கள்னு பார்க்குறோம். இந்த 6-7ஆம் கட்ட தேர்தலில் நடக்கக்கூடிய வாக்குப்பதிவு பூராமே தனக்கு வர மாதிரி, அதே நேரத்தில் பஞ்சாப்காரை விடவே மாட்டான், ஒரு ஓட்டு கூட பிஜேபிக்காரனுக்கு போட மாட்டான். டெல்லியிலையும் டோட்டல் வாஸ் அவுட்டு, அங்கே சீட்டிங் பண்ணால் வேறு ரூபத்துக்கு போகும். இந்தியாவே அதாவது பாஜகவுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போராட்டம் வெடிக்கும் நாடு முழுவதும் அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது. ஆனால் இந்த 6ஆம் கட்டத்தில் குஜராத்தில் அங்கங்கே நடக்குது பாருங்கள், வெஸ்ட் பெங்காலில் நடக்கிறதுல ஆட்டையை போடணுன்றது அவர்கள் திட்டம். அதுக்கு தான் இங்கே கிளம்ப இறங்கிட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எனவே இது எப்படி நடக்க போகுது, என்ன நடக்க போகுது அப்படின்றதே ஒரு இதாக இருக்குது. ஏன்னா உறுதியாகவும் இறுதியாகவும் எதிர்க்கட்சிகள் தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கக்கூடிய நிலையில் சர்வதேச அளவில் எடுக்கப்பட்ட சர்வேக்கள்லையும் பாஜக 160 இடங்கள் கூட வராது அப்படின்ற மாதிரியான சூழலில் இவர்கள் இது போன்ற 275 இடங்கள் மேலே வருவதற்கான உத்தரவாதத்தை அளிப்பது போன்ற அந்தந்த பகுதியில் ஒரு கால்குலேஷன் பண்ணி எங்கெங்கே என்னணும், என்னென்ன பண்ணணும், எங்கெங்கே பெட்டி மாற்றணும், எந்தெந்த பெட்டியை மாற்றணும், எந்தெந்த பெட்டியை வந்து பாஜகவுக்கு மாற்றணும் அப்படின்ற மாதிரியான ஒரு திட்டத்தை இவர்கள் போட்டு வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எனவே இது எப்படி போய் முடிய போகுது, இந்த நாடு என்ன தான் ஆக போகுது, தேர்தலுக்கு பிறகு என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்றது ஒரு பெரிய பதட்டமாகவும் அச்சமாகவும் இருக்கக்கூடிய சூழல் தான் இப்போ இந்திய மக்கள் பார்க்குறாங்க. மிகப்பெரிய கலவரங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சீனியர் லீடர்ஸ்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய கணவர் பரகல பிரபாகரன் அதை தான் சொல்லியிருக்காரு. மிகப்பெரிய கலவரங்கள், மகாத்மா காந்தி கொல்லப்பட்டதை போல ஒரு சம்பவம் நடக்கலான்ற அளவுக்கு பேசுகிறாங்க. ஸோ என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்னே தெரில. ஏன்னா சீட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன்னா மழை வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரிசாவில் ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து வெஸ்ட் பெங்கால்லையும் தன்னுடைய இதை துவங்கிட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது எப்படி போய் முடிய போதோ, இந்திய மக்கள்லேருந்து என்ன ஆக போகிறாங்க அப்படின்ற ஒரு அச்சம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஜூன் 4ஆம் தேதி தான் இதற்கான இது தெரியும். அதற்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஆட்சி இவர்கள் வந்து என்ன பண்ண போகிறாங்க, ஏன்னா இவர்கள் உள்ள அதிகாரத்தை வைத்துக்கொண்டு அதை தக்க வைத்துக்கொண்டு நாங்கள் வெளியவே போக மாட்டோம்னு சொல்ல போகிறார்களா, இல்லை வந்து ஒற்றை ஆட்சி முறையை வந்து இது பண்ண போகிறாங்களா, என்ன பண்ண போகிறாங்கன்ற ஒரு அச்சம் இந்திய மக்கள் மத்தியில் இப்போ 5ஆம் கட்ட தேர்தலுக்கு பிறகு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்ம பார்க்குறோம். எனவே என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.